Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நெடுஞ்சாலையில் மனைவி மற்றும் குழந்தைகளோடு காரில் சென்று கொண்டிருந்தவரை ஆபாச வார்த்தைகளால் திட்டி ஆக்ரோஷத்துடன் ஒரு கும்பல் பைக்கில் விரட்டிய திகில் காட்சிகள்தான் இவை. சென்னை மாங்காடு பகுதியைச் சேர்ந்த வங்கி ஊழியரான சஞ்சீவி உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் தனது காரில் சென்னையிலிருந்து திண்டுக்கல் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது கார் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் அருகே சென்று கொண்டிருந்த போது ஒரே பல்சர் பைக்கில் 3 நபர்கள் காரை பின்தொடர்ந்து ஆக்ரோஷமாக விரட்டி உள்ளனர். ஆபாச வார்த்தைகளால் திட்டி விரட்டி வருவதை பார்த்த சஞ்சீவி காரின் வேகத்தை அதிகரித்து வழியில் எங்கும் நிறுத்தாமல் சென்றுள்ளார். கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரம் அந்த மர்ம நபர்கள் காரை விரட்டி சென்ற நிலையில் கையில் வைத்திருந்த கம்பியால் காரின் பின்புற கண்ணாடியை அடித்து நொறுக்கியுள்ளனர். இதனை கண்டு அச்சமடைந்த சஞ்சீவியின் மனைவி இவை அனைத்தையும் மொபைலில் வீடியோ எடுத்துள்ளார். பின்னர் கண்ணாடியை உடைத்ததும் 3 நபர்களும் திரும்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநாவலூர் கெடிலம் பகுதியில் வந்த பொழுது அங்கு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டதை பார்த்து அந்த பகுதியில் சஞ்சீவி தனது காரை நிறுத்தி அங்கிருந்த போலீசாரிடம் நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார். மேலும் அங்கு நின்றவர்களும் அந்த 3 நபர்களை உடனே பிடிக்குமாறு போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பைக்கில் சென்றவர்களின் பதிவு எண்ணை வைத்து போலீசார் தேடிய போது அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முண்டியம்பாக்கம் வினோத், விழுப்புரம் காணையைச் சேர்ந்த ராஜா மற்றும் ராஜேஷ் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் 3 பேரையும் கைது செய்து அவர்கள் சென்ற பல்சர் ரக பைக்கையும் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் மூவரும் முண்டியம்பாக்கம் பகுதியிலிருந்து விழுப்புரம் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது அவ்வழியாக சென்ற சஞ்சீவியின் கார் அவர்களின் பைக்கை லேசாக உரசியதாக கூறப்படுகிறது. இதனால் போதையில் இருந்த மூவரும் அந்த காரை விரட்டிச் சென்றதும் இடையே வாகனத்தை நிறுத்தி கம்பி ஒன்றை எடுத்து காரின் கண்ணாடியை உடைத்ததும் தெரிய வந்துள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.